ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஏர் அண்ட் ப்ரெஷர், அதாவது காற்று மற்றும் காற்றோட அழுத்தத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஏர்னா அப்படி என்னன்றதை நம்ம பார்ப்போம். வாட் இஸ் த ஏர் அண்ட் ப்ரெஷர்? ஏர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்க காற்றோட அழுத்தம் குறைவா இருக்கு இல்லையா, அந்த இடத்த காற்று ஃபில் பண்றதுக்காக வரும்னு சொல்லும் இல்லையா, அதுதான் ஏர் அண்ட் ப்ரெஷர். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காற்றுல வானிலை மாற்றம் நிகழ்வு இல்லையா, குறை நியூஸ்ல பார்ப்போம்ல, குறைந்த காற்றழுத்தத்தின் காரணமாக மழை பொழிவு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல காற்றோட அழுத்தம் குறைவா இருக்கும். அப்ப அந்த காற்றழுத்தத்தை நிரப்புறதுக்காக என்ன பண்ணும், கடற்கரையில இருந்தோ இல்ல வறண்ட பகுதியில இருந்தோ காற்றானது அந்த இடத்த நோக்கி வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது கடற்கரையில இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த மேக கூட்டங்களை அது கொண்டுகிட்டே வர்றதால மழை பொழிவு ஏற்படுது. வறண்ட பகுதியா இருந்து வருது அப்படின்னா அனல் காற்று அந்த மாதிரி விஷயம் கொடுப்பாங்க. வாட் இஸ் த ஏர் அண்ட் ப்ரெஷர்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஏர் ப்ரெஷர், த வெயிட் ஆஃப் த ஏர் இன் த அட்மாஸ்பியர் இன் இஸ் ஏர் ப்ரெஷர். ஓகே, காற்றோட அந்த அடர்த்தி சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு இடத்துல எவ்வளவு இருக்குதோ அதை தான் ஏர் அண்ட் ப்ரெஷர் சொல்றோம். இப்போ என்ன அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஏர் ப்ரெஷர் வச்சு எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்தி எந்தெந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்த யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரா யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம குடிக்கிற ஸ்ட்ரா யூஸ் பண்றோம்ல, அந்த ஸ்ட்ரால ஏர் ப்ரெஷர் ஜூசஸ் குடிக்கும்போது வரும். அந்த வேக்கம் கிளீனர் வீட்டில் யூஸ் பண்ணுவோம், அதில் வேக்கம் கிளீனர், சிரஞ்சி நம்ம மெடிக்கலுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, சிரஞ்ச், அதெல்லாம் இந்த ஏர் ப்ரெஷர் அப்ளிகேஷன் வச்சு பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்றாங்க. பாருங்க, ஒரு நிமிஷம். வேக்கம் கிளீனர், இந்த வேக்கம் கிளீனர்ல ஏர் ப்ரெஷரோட அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த மெஷின்ஸ் ஒர்க் ஆகுது. சிரஞ்சி இருக்கு, அது இல்லாம நம்ம காத் இது பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஏர் ப்ரெஷர்ஸை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு ஏர் அண்ட் ப்ரெஷர் ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அடுத்து விண்ட் அண்ட் ஏர் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா? இந்த புக்கு நம்ம ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்லும் போது எப்படின்னா, ஏர் அண்ட் ப்ரெஷர்னா எப்படின்றது ஈஸியா நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் நம்ம நியூஸ் சொன்னோம் இல்லையா, வானிலை இருக்கு, இந்த மாதிரி நியூஸஸை பார்த்து சொல்லலாம். இப்ப ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்ப கேட்போம். ஏர் டிராவல் இன் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அப்படின்னு கேட்கலாம். அதாவது காற்றோட நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு குழந்தைங்கள்ட்ட கேட்கலாம், காற்றோட அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி போகுமோ அதிகமான இடத்தை நோக்கி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இப்ப அதுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போட்டிருக்கோம். அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்தை நோக்கி தான் போகும். அதுக்கு அப்ப இதுக்கு ட்ரூ. அப்புறம் ஏர் ப்ரெஷர் மெஷர் பண்ற டூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்ற விஷயத்த கேட்டு பார்க்கலாம். ஓகே, இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பிரைமரி ஸ்கூல்ஸ் இல்லை மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொல்லும் போது அவங்களுக்கு புரியுற எக்ஸாம்பிள்ஸை வச்சே நம்ம சொன்னா மட்டும்தான் அந்த ஏர் அண்ட் ப்ரெஷரை பற்றி அவங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நாளைக்கு அந்த ஒரு விஷயத்த அவங்க பாக்குறாங்க அப்படின்னு, இது கிளாஸ்ல எடுத்தாங்க, காற்றோட அழுத்தம் குறைவா இருக்க இடத்துக்கு காற்றோட அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து வரும் அப்படின்ற ஒரு ரீசனை அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இதுக்கான எக்ஸாம்பிள் வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காற்றழுத்தத்தை பற்றி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கண்ணாடி பாட்டில் ஒன்று, முட்டை ஒன்று, மேட்ச் பாக்ஸ் ஒன்று, ஷீட் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ காற்றோட அழுத்தம் அப்படின்றது எப்படின்னா, காற்றோட அழுத்தம் குறைவான இருக்கிற இடத்துக்கு காற்றோட அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து காற்று போகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்டு. அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா செஞ்சு பார்ப்போம். இந்த முட்டையை இந்த பாக்ஸ் இந்த கண்ணாடி மேலே நம்ம வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும்
முட்டை உள்ளே போகலை. அதுவே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிமிஷம் பண்ணுங்க, ஒரு ஷீட்டை கொளுத்தி உள்ளே போட்டு வைக்கும்போது என்ன பாருங்கள், முட்டை வந்து உடச்சிக்கிச்சு. ஆனால் வந்து முட்டை உள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா, முட்டை உள்ளே போயிடுச்சு. அது முட்டை பெரிய சைஸ் முட்டைன்றதால உள்ளே போகலை, ஆனால் வந்து முட்டை உள்ளே போயிடுச்சு. இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பேப்பரை கொளுத்தி உள்ளே போட்டோம் இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகுனா உள்ளே இருக்க காற்று வந்து அந்த எரியறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அந்த காற்று வந்து லேசாகிடும். அப்போ அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். அந்த அழுத்தத்தை என்ன ஆகும், ஃபில் பண்ணுறதுக்காக வெளியில் இருக்க காற்று வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே வர பார்க்கும். அந்த இப்போ நம்ம இப்படி முட்டையை வைக்கும் போது அந்த சுற்றி சில கேப்ஸ் இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதாக, அந்த வழியாக அது வந்து அந்த காற்று உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா அந்த முட்டையை உள்ளே இழுத்துக்கிட்டு போகும். இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, காற்றோட அழுத்தம் குறைவாக உள்ளே ஆகுது அப்படின்னா வெளியில் இருக்க காற்று வந்து அதை நிரப்புறதுக்காக உள்ளே வரும். இதை நம்ம வந்து எங்கே பார்க்கலான்னா, இப்போ நம்ம வானிலை அறிக்கையெல்லாம் பேசுவாங்களே, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுது அதனால மழை பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் கம்மியாக இருக்கும். அந்த இடத்த ஈக்குவல் பண்ணுறதுக்காக கடற்கரையிலிருந்து காற்று அந்த கடலோட மையப்பகுதியிலேருந்து காற்று வருது அப்படின்னா அந்த மேகக்கூட்டங்களை இழுத்துட்டு வந்து மழைப்பொழிவு ஏற்படும். அதெல்லாம் சொல்லுவாங்க நியூஸில், குறைந்த காற்றழுத்தத்தின் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது வந்து இந்த மாதிரி காற்றழுத்த குறைவான இருக்கிற இடத்துக்கு காற்றோட அழுத்தம் அதிகமாக இருந்து வரும்போது அந்த மேகக்கூட்டங்களை இழுத்துட்டு வர்றதால தான் மழைப்பொழிவு ஏற்படுது. ஓகேங்களா, இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கேட்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.